ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம சாப்பிடக்கூடிய சில உணவுகள் சாதாரணமாக இருந்தாலும் இது அற்புதமான ஆச்சரியமான நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. அதுதாங்க முந்திரி. இது உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இதோட நன்மைகள் எக்கச்சக்கம் ஏராளமானது. பலர் முந்திரியை வெறும் ஸ்வீட்டு பிரியாணியில் சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் முந்திரி அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த சூப்பர் உணவுங்க. தினமும் 2லேருந்து 4 முந்திரிகள் சாப்பிட்றதன் மூலமாக இதயத்திலிருந்து மூளை வரைக்கும், எலும்புலேருந்து தோல் வரைக்கும் உடலில் இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கு நன்மை கிடைக்கும். பலவிதமான நோய்களுக்கு உங்களுக்கு இது தீர்வாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் முந்திரியில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, தினைக்கும் 2 முந்திரி சாப்பிட்றதுனால ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் அளவோடு சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முந்திரியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னன்னு பார்க்கலாமா? முந்திரியில் இருந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நல்ல கொழுப்புகள் இதெல்லாம் இருக்குது. நல்ல கொழுப்புகளை கொண்டது தான் இந்த முந்திரி. புரதச்சத்து, மெக்னீஷியம், இரும்புச்சத்து, துத்தநாகம், பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட் இப்படின்னு எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இது எல்லாமே நம்மளோட உடம்புகளுக்கு சக்தி தரக்கூடிய ஒரு ஊட்டச்சத்துக்கள் தான். உடலுக்கு இயற்கையான சக்திகளை கொடுக்கக்கூடியது அப்படின்னாலும் முந்திரியை சொல்லலாம். பலர் காலையில் எழுந்த உடனே சோர்வாக உணர்வாங்க. அதுக்கு காரணம் ஊட்டச்சத்து குறைபாடு தான். இரும்புச்சத்து குறைபாடு கூட உடல் பலவீனத்துக்கு ஒரு காரணமாக இருக்கு. முந்திரியில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு, புரதம்லாம் உடம்புக்கு ரொம்ப நேரம் சக்தியை கொடுக்கும். உடல் சோர்வு குறையும். நாள் முழுக்க உற்சாகமாக இருக்கலாம். வேலை செய்யக்கூடிய திறன் அதிகரிக்கும். 2வது நன்மை என்னன்னா, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதய நோய்ங்கிறது அதிகமாக பரவிட்டு இருக்கு. முந்திரியில் இருக்கக்கூடிய மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள், பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள்லாம் கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. இதனால இதய அடைப்பு அபாயம் குறையுது. ரத்த ஓட்டம் மேம்படும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். 3வது நன்மை, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல உணவாக இருக்கும். 40 வயசுக்கு அப்புறமா பொதுவாக எலும்புகள் சேதமடைய ஆரம்பிக்கும். கால்சியம் குறைபாட்டினால எலும்பு தேய்மானம் வரும். இதனால மூட்டு வலி, முதுகு வலி இது எல்லாமே நடக்க முடியாத ஒரு நிலை வந்துடும். இதை சரி பண்ணுறதுக்கு முந்திரி பயன்படுது. மூட்டு வலி, எலும்பு பலவீனம், கால்சியம் குறைபாடு இது எல்லாத்தையும் சரி செய்கிறதுக்கு முந்திரிங்கிறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். முந்திரியில் மெக்னீஷியம், பாஸ்பரஸ், கால்சியம் இது எல்லாமே இருக்கு. இது எலும்புகளோட அடர்த்தியை அதிகரிக்கக்கூடிய சத்துக்கள்லாம் இதெல்லாம். இதனால எலும்புகள் வலிமை பெறும். மூட்டு பிரச்சனைகள்லாம் குறையும். முந்திரியை கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கலாம். நிறைய விளையாட்டு வீரர்கள், ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்கலாம் முந்திரி எடுத்துப்பாங்க. ஏன்னா இதோட நன்மைகள் அவங்களுக்கு தெரியும். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இனிமே தினமும் 2லேருந்து 4 முந்திரிகள் வரைக்கும் எடுத்துக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன். 4வது நன்மை என்னன்னா, மூளையோட செயல்திறனை அதிகரிக்குது. முந்திரியில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் மூளைக்கு ரொம்ப அவசியமானது தான். தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தா நினைவாற்றல் மேம்படும், கவனச்சிதறல் குறையும், கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். குழந்தைகளுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக முந்திரியை கொடுக்கலாம். அப்படி நீங்கள் கொடுக்குறப்ப அவங்களோட படிப்பில் திறன், அதாவது படிக்கக்கூடிய சக்தியை அதிகரிக்கும். 5வது நன்மை என்னன்னா, ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. உடம்புல இரும்பு சத்து குறைஞ்சிச்சுன்னா தலை சுற்றல், சோர்வு, பலவீனம் இது எல்லாமே வந்துடும். முந்திரியில் இரும்பு சத்து இருக்கு. இது ரத்த சிவப்பணுக்களை உருவாகிறதுக்கு பயன்படுது. ரத்த சோகை அபாயத்தை குறைக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பெண்கள் ரத்த சோகையால் பாதிக்கப்படுறாங்க. உடலில் ரத்தம் கம்மியாக இருக்கும். ஹீமோக்ளோபின் அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா வந்துடுது. இதனால இதை தடுக்கிறதுக்கு நீங்கள் முந்திரியை சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்கும். முந்திரியை பெண்கள் கட்டாயமாக எடுத்துக்கணும். இது ரத்த சோகையை தடுக்க உதவுறதுனால ஆண்களுக்கு ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய துத்தநாகம் ஸ்டெமினா பவரை இன்க்ரீஸ் பண்ணும். இதனால நாள் முழுக்க சோர்வில்லாமல் நீங்கள் உழைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் முந்திரி பயன்படுது. 7வது நன்மை என்னன்னா, பெண்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு முந்திரி பயன்படும். அதே மாதிரி ஆண்களுக்கும் உதவியாக இருக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸை தடுக்க உதவுது. அதனால பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய பிசிஓடி, தைராய்டு இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். பெண்களுக்கு வரக்கூடிய எலும்பு பலவீனத்தை குறைக்கும். தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும்.
8வது நன்மை என்னன்னா, தோலை இளமையா வச்சிருக்கிறதுக்கு உதவுது. முந்திரியில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குல்ல, இது என்ன பண்ணும்னா, முதுமையை தாமதப்படுத்துது. உங்களோட ஸ்கின்ன நல்லா க்ளோ ஆக்குது. ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடுற தன்மையை தன்னுள்ள வச்சிருக்குது. இதனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். 9வது நன்மை என்னன்னா, முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடி உதிர்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஊட்டச்சத்து குறைபாடு தான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. முடி கொட்டுதுன்னா, அதுக்கு ஷாம்பு, எண்ணெய் அது மட்டும் காரணம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஊட்டச்சத்து குறைபாடும் ஒரு முக்கியமான காரணம். குடல் சுத்தமா இல்லாதது கூட ஒரு காரணம். இது 2ம் தான் முக்கிய காரணமா இருக்கு. முந்திரி நீங்க சாப்பிடுறப்ப இதுல இருக்கக்கூடிய காப்பர், ஜிங்க், அயன் இது எல்லாமே ஊட்டச்சத்துக்களை அதிகரிக்கும். முடியோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும். முடி உதிர்தலை குறைக்கும். அதே மாதிரி முடியை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். 10வது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு முந்திரி பயன்படுது. முந்திரியில் இருக்கக்கூடிய ஜிங்க், விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது. இதனால அடிக்கடி வரக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் குறைஞ்சி உங்க உடலுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். இவ்வளவு நேரம் இவ்வளவு நன்மைகளை பார்த்தோம். இந்த நன்மைகளை கொண்ட முந்திரியை சரியான முறையில் சாப்பிட்டா தானே அதோட முழு ஊட்டச்சத்துக்களும் உடலுக்கு கிடைக்கும். அது எப்படின்னு பார்க்கலாமா? காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. வெறும் வயிற்றுல சாப்பிட முடியாதவங்க காலையில் உணவுக்கு அப்புறமா சாப்பிடலாம். இல்லைனா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு மொத்தமாக 2லிருந்து 4 முந்திரி நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. அதனால் அதிகமாக எடுத்துக்க வேணாம். நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் முந்திரி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் டெய்லி முந்திரியை அளவோடு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.